அத்தியாயம் 44. பௌர்ணமி நிலவே என் ஒளி நீயடி, தினம் முனை தொழுதேன் என் வரம் நீயடி. வெளியே போனாலும் இருளில் காய்ந்தாலும் என்றும் உன் பாதை அறிவேனடி. உடல் பொருள் உயிரே இனி உனை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா. நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே, உந்தன் மறுபாதி நான் ஆகிறேன். நான் உன் அருகே நெசமாகிறேன், ஒரு பார்வை பார்த்தா உன் வசமாகிறேன். தூரம் போதும் கிறுக்கேத்துற, இந்த பாவ மனச உசுப்பேத்துற. கனவா கலையா எதில் வீழ்த்துற, திமிர அழகா என பாக்குற. மொழியா விழியா எதில் பேசுற, விதியா இது சதியா ஓ உன் மடி சேருவேன். தேவ் தனது அறையின் பால்கனியில் நின்று பாடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு பாடல்கள் பிடிக்கும் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் தேவுக்கும் பாட தெரியுமா? அவனுடைய குரலில் இத்தனை ஈர்ப்பு சக்தியா என்பதை சூர்யா இப்பொழுதுதான் அறிந்து கொண்டாள். அவன் பாடலில் மெய் மறந்தவள் அவன் குரலில் தன்னை தொலைத்தாள். தன்னையும் அறியாமல் அவனை நெருங்கி சென்றாள். தனிமையின் நெருக்கம், காதலின் மயக்கம், அவர்களின் தயக்கத்தை உடைக்க இருவரும் நெருங்கினர். அவனுடைய விரல்கள் அவள் கரத்துடன் விளையாட உடல் சிலிர்த்தாள். இருவரின் முகமும் நெருக்கத்தில் வர, மூச்சுக்காற்று முகத்தில் மோதிக்கொள்ள, இதழ்கள் இணையும் ஒரு நொடி தருணம். தேவ் தனது கிறக்கத்தில் இருந்து தெளிந்தவன் இது வேண்டாம் என மனதில் எண்ணம் எழ, அதற்குள் சூர்யாவின் இதழ்கள் அவன் இதழ்களை தழுவி கொண்டது. காந்தம் போன்ற உதடுகள் நொடியில் ஈர்த்து கொள்ள அவள் பணியை அவன் ஏற்றான். கண்கள் மூடி முத்தத்தில் மூழ்கியிருந்தனர் இருவரும். அவனது கைகள் அவளை தன்னுடன் இறுக்கமாக கட்டிக்கொண்டது. முத்தமிட்டு விலகியவள் அவன் நெஞ்சில் முகம் புதைத்தாள். அவனுடன் இசைந்தாள். அவள் கைகளும் அவனை கட்டிக்கொண்டது. தேவ் கண்களை திறந்து தன்னை கட்டிப்படுத்திக் கொண்டான். அவளை தன்னிடமிருந்து பிரித்து நிறுத்தினான். அவளோ புரியாமல் அவனை பார்க்க தேவ் எதுவும் கூறாமல் மறுப்பாக தலையசைத்தான். ஆனா ஏன்? அவள் கூற வருவதை அவன் கேட்கவும் இல்லை. நேராக குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். சூர்யாவிற்கு அவன் செயலால் குழப்பம் மற்றும் அவமானமாக இருந்தது. அவருக்கு இதில் விருப்பம் இல்லையா? தானேதான் அவனிடம் நெருங்கி விட்டேனா? ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தானே அவனுடன் நெருங்கியதை நினைத்து அவனை பார்க்கவும் அவளுக்கு தயக்கமாக இருந்தது. அவன் வருவதற்குள் உடை மாற்றி கட்டிலில் தன்னுடைய இடத்தில் சென்று படுத்துக் கொண்டாள் சூர்யா. வெளியே வந்தவன் அவள் படுத்திருப்பதை பார்த்ததும் தன் செயலால் அவள் மனமுடைந்திருப்பாள் என அறிந்தான். தன் நிலையை அவளிடம் எவ்வாறு விளக்குவது என தெரியாமல் அவளுக்கு மறுபுறம் அமர்ந்தான். அவளை அழைக்க எண்ணி இருமுறை அவள் தோளை தொட சென்றவன் காலையில் பேசிக்கொள்ளலாம் என நினைத்து அமைதியாக படுத்துக் கொண்டான். தன்னிடம் அவன் ஏதாவது பேசுவான் என எதிர்பார்த்தவளுக்கு அவன் செயல் ஏமாற்றமாக இருக்க தான் அவனுக்கு முத்தமிட்டதை நினைத்து வருந்தினாள். அதிகாலையில் துயில் கலைந்தவன் தன் கண்களை திறந்து பார்த்தான். அருகே தன் மனைவி இல்லாமல் போக இரவு நடந்ததை எண்ணி பார்த்தவன் வேகமாக வெளியே வந்தான். சூர்யா சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருப்பதை மேலிருந்து பார்த்தவன் மீண்டும் அறைக்குள் வந்து இன்று அவளை எவ்வாறு சமாதானப்படுத்துவது என கண்ணாடி முன்பு நின்று யோசித்தான். அதன் பிறகுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, இன்று அவளுடைய வகுப்பின் முதல் நாள் என்பது. வேகமாக குளித்து முடித்தவன் தயாராகி கீழே வந்தான். சூர்யா உணவு பாத்திரங்களை மேஜை மீது எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். தேநீரை அவன் கையில் கொடுத்தவள் மீண்டும் கிச்சனுக்குள் செல்ல அவள் கைகளை பிடித்து நிறுத்தினான். சூர்யா அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. சாரி மதி, நேத்து நான் என ஆரம்பித்தவனை எனக்கு வேலை இருக்கு என்று தன் கைகளை உருவிக்கொண்டு மீண்டும் உள்ளே சென்று விட்டாள். அவள் தன்னிடம் உரிமையாக கோபம் கொள்வது கூட தேவுக்கு பிடித்திருந்தது. கோபத்தில் சிவந்திருந்த அவள் முகத்தையும் அவன் ரசிக்க தவறவில்லை. தன் எண்ணத்தை நினைத்து தனக்குள்ளே சிரித்து கொண்டான். வேலையை முடித்துவிட்டு சூர்யா கிளம்பி வந்தாள். மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் கலந்த வண்ணத்தில் ஒரு காட்டன் சுடிதார் அணிந்து வந்தவள் அவன் கண்களுக்கு
தங்கம் என ஜொலிக்க கண்களை அகற்றாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை அவளை தடுமாற செய்ய மனதில் சிறகடிக்கும் உணர்வு அவளுக்கு. மறுநிமிடம் இரவு நடந்தவை நினைவுக்கு வர அவனை கண்டு கொள்ளாமல் சாப்பிட அமர்ந்தாள். இருவரும் சாப்பிடுவதற்காக அமரவும் கதவு தட்டும் சத்தத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மதி, நீ சாப்பிடு, நான் போய் பார்க்கிறேன் என எழுந்து சென்று கதவை திறந்தான். அவன் கதவை திறந்ததும் யுவா அவனை தள்ளிக்கொண்டு உள்ளே ஓடி வந்தான். இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தான் என தேவ் அவனை பார்க்க, ஹாய் சூர்யா, ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இல்லையா? அதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன். இது அம்மா கொடுத்து விட்டாங்க என்றவன் அவள் அருகே மல்லிகை பூச்சரத்தை வைத்தான். சீக்கிரமா கிளம்புங்க, நானே உங்களை டிராப் பண்றேன் என அவன் போக்கில் பேசிக் கொண்டிருந்தான். நீங்களும் சாப்பிடுங்க யுவா, சூர்யா கூற, நான் ஏற்கனவே வீட்டுல சாப்பிட்டேன் தான், இருந்தாலும் உங்களுக்காக என்றவன் அவள் அருகே இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். சூர்யா அவன் தட்டில் உணவை வைக்க யுவா சாப்பிட ஆரம்பித்தான். தேவ் இன்னும் அப்படியே நின்று கொண்டிருக்க, நீ என்ன இப்படியே நின்னுட்டு இருக்க, வா வந்து சாப்பிடு என யுவா அழைத்தான். உனக்கு நான் இப்பதான் கண்ணுக்கு தெரிகிறேன் இல்ல என புலம்பிக் கொண்டவன் சூர்யாவுக்கு மறுபுறம் வந்து அமர்ந்தான். சூர்யாவுக்கு தேவின் முகத்தை பார்த்து உள்ளுக்குள் வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். மூவரும் வேகமாக சாப்பிட்டு முடித்து வெளியே வரவும் தேவ் தனது காரை எடுத்தான். சூர்யாவுக்கு தேவுடன் செல்வதா இல்லை யுவாவுடன் செல்வதா என குழப்பமாக இருக்க அவள் வண்டியில் ஏறாமல் அப்படியே நின்றிருந்தாள். யுவாவுடன் சென்றால் கண்டிப்பாக தேவுக்கு கோபம் வரும் என்பதை அவள் அறிவாள். ஆனால் தான் எப்படி யுவாவிடம் வரவில்லை என கூறுவது என புரியாமல் அவள் தவிக்க தேவ் எதுவும் பேசாமல் தனது வண்டியில் அமர்ந்திருந்தான். யுவா தனது வண்டியை கிளப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சிக்கவும் வேலைக்கு ஆகவில்லை. அவன் பாவமாக சூர்யாவை பார்க்க, யுவா என்னாச்சு? சூர்யா கேட்க, தெரியல சூர்யா, வீட்ல இருந்து வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இப்ப ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. அவன் குழப்பமாக பார்க்க தேவ் தனது வண்டியிலிருந்து ஹாரன் அடித்தான். சூர்யா, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க இன்னைக்கு தேவ் கூட கிளாஸுக்கு போங்க, நாம நாளைக்கு பார்க்கலாம் என்கவும், ஆனா நீங்க எப்படி போவீங்க? கார் வேற ஸ்டார்ட் ஆகல, நீங்களும் வாங்க, எல்லாரும் ஒன்னாவே போகலாம். பரவாயில்ல சூர்யா, நான் அப்பா கூட போயிடுறேன், உங்களுக்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. சூர்யா மனமே இல்லாமல் தேவுடன் காரில் ஏறி அமர்ந்தாள். யுவா தேவின் முகத்துக்கு நேரே குனிந்தவன் அவனை முறைத்து பார்க்க அவனும் அவனை அலட்சியமாக பார்த்துவிட்டு, சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ்க்கு வா என வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். செல்லும் அவர்களையே ஒரு சின்ன சிரிப்புடன் பார்த்தவன், சபா, இவங்களை ஒன்னா அனுப்பி வைக்கிறதுக்கு நாம என்னவெல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்கு என புலம்பியபடி தனது வண்டியின் புகை வரும் பகுதியில் அதிலிருந்த துணியை எடுத்து கீழே போட்டுவிட்டு தனது வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். பயணத்தின் போது இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. சூர்யா ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டு வந்தாள். மதி, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல யார் என்ன கேட்டாலும் பேசுறதுக்கு தயங்காத, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ண, இன்னைக்கு ஹாஃப் டே தான் கிளாஸ், நானே வந்து உன்னை கூப்பிடுறேன். அவன் பேச பேச அவள் எதற்கும் பதில் பேசாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்தியவன், மதி ப்ளீஸ், இப்படி என்கிட்ட பேசாம இருக்காத, நைட்டு நான் அப்படி நடந்ததுக்கு. அவன் மீண்டும் இரவு நடந்ததை நினைவு கூற சூர்யாவுக்கு கோபம் வந்தது. விஜி ப்ளீஸ், திரும்ப திரும்ப அதையே ஞாபகப்படுத்தாதீங்க, முதல்ல வண்டி எடுங்க, டைம் ஆச்சு, கிளாஸுக்கு போகணும் என அவள் கோபமாக கூறியதும் அவனும் எதுவும் கூறாமல் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். இறங்கும் இடம் வந்ததும் அவள் எதுவும் கூறாமல் இறங்க போக அவள் கைகளை பிடித்தான். சாரி மதி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவன் கைகளை உதறிவிட்டு இறங்கிக் கொண்டாள். அவனை திரும்பியும் பார்க்காமல் உள்ளே சென்று விட்டாள். இந்த முறை அவளது கோபம் அவனுக்கு வருத்தத்தை தான் தந்தது. மாலை பேசிக்கொள்ளலாம் என நினைத்தவன் கிளம்பி சென்று விட்டான். அன்று வகுப்புகள் முடிந்து அனைவரும் வெளியே வரவும் சூர்யாவை சிலர் வம்பிழுக்க அவளும் பயந்து
தயங்கி நின்றாள். அவள் கைகளை ஒருவன் பிடிக்க போகவும் ஒரு வலிய கரம் வந்து அவனை தடுத்தது. அது வேறு யாருமல்ல, காலையில் சூர்யாவின் அருகிலிருந்து அவளிடம் பேச்சை வளர்த்த சித்தார்த் தான். ஹே சித்தார்த்தடா என ஆண்கள் சற்று தள்ளி நிற்க, ஓ சித்தார்த் என பெண்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டே மென்மையாக சிரித்தனர். அவனோ, என்ன பண்றீங்க, எவ்வளவு சொன்னாலும் நீங்களாம் அடங்க மாட்டீங்களா? கோச்சிங் சென்டர்லயே வந்து உங்களுக்கு ரேக்கிங் தானா? இனிமேல் இந்த மாதிரி இங்க பார்த்தேன்னா யாரும் இங்க படிக்க முடியாது. கோபத்தில் முகம் சிவக்க அவர்களை பார்த்து முறைத்துக் கொண்டே பேசினான். மற்றவர்களும் கலந்து சென்று விட்டனர். சூர்யாவுக்கு அவனை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது வகுப்பில் தான் அவனிடம் அத்தனை கோபமாக பேசியும் பதிலுக்கு அமைதியான முகத்துடன் இருந்தவன் இப்பொழுது கோபத்தில் வேறொருவனை போன்றே தெரிந்தது அவளுக்கு. அவன் பேச்சு கேட்டதும் அப்பொழுது அவனிடம் பேசியது சற்று அதிகம்தான் என உணர்ந்தாள் அவள். அவனோ அவளை நிமிர்ந்தும் பார்க்காமல் அவன் போக்கில் சென்றுவிட சூர்யா அவன் பின்னே ஓடினாள். சித்து என அவனை அழைக்க அவன் திரும்பி பார்த்தான். சாரிங்க, அப்புறம் இல்ல அண்ட் தேங்க்ஸ் என்றவன் வேறு எதுவும் பேசாமல் திரும்பி நடக்க அவளோ என்ன செய்வதென தெரியாமல் அங்கேயே நின்றிருந்தாள். 2 அடி எடுத்து வைத்து மீண்டும் திரும்பி பார்த்தவன், என்னங்க அங்கேயே நின்னுட்டீங்க, உங்க சாரி அவ்வளவுதானா? நான் இன்னும் கோபமாக இருந்தா என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் வந்து சமாதானம் பண்ண மாட்டீங்களா? அவன் சிரித்து கொண்டே கேட்க சூர்யாவும் சிரித்து விட்டாள். அப்புறம் உங்க பேரு சூர்யா தானே? என்றவள் அவனுடன் நடந்தாள். ஏனோ அவன் பேச்சில் அவளுக்கு தினேஷின் முகமே ஞாபகம் வந்தது. தினேஷும் தன்னுடைய முதல் சந்திப்பில் சூர்யா அவனை அலட்சியப்படுத்துவதை போன்று பேசியும் மீண்டும் மீண்டும் அவளிடம் பேசினான். தினேஷ் மனதில் காதலுடன் அவளிடம் பழக சூர்யாவுக்கு அவன் நண்பன் என்பதை தாண்டி அவனிடம் எந்த உணர்வும் இல்லை. ஆனால் தன் அம்மாவின் எதிர்பார்ப்புக்காக அவனை திருமணம் செய்ய சம்மதித்தாள். மண்டபத்தில் அவன் தனக்காக தன் குடும்பத்தையும் எதிர்த்து நின்றதை நினைத்து இன்றும் அவள் மனதில் ஒரு நல்ல தோழனை இழந்துவிட்ட உணர்வு தோன்றியது. என்னங்க, ஏதாவது கனவுலகத்துக்கு போயிட்டீங்களா? சித்தார்த் ஆங்கிலத்தில் கேட்க அவளோ சற்று தயக்கத்துடன் நத்திங் என தலை செய்தாள். மெலிதாக சிரித்தவன், உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. உங்களுக்கு இங்கிலீஷ் அப்புறம் மராத்தி சரியா பேச வராது இல்லையா? அதனால தானே என்கிட்ட பேச தயங்குறீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, எல்லாம் போக போக பிக்கப் ஆயிடும். அப்புறம் தமிழும் எனக்கு புரியும் சூர்யா, எனக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும். நீங்க தமிழ்லயே பேசுங்க, என்னால புரிஞ்சுக்க முடியும் என கூற சூர்யாவுக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு டவுட்டும் கேட்கணும். சொல்லுங்க என சூர்யா கேட்க, அது வந்து நீங்க என்ன கிளாஸ்ல வச்சு ஒன்னு சொன்னீங்களே, என்ன? சூர்யா புரியாமல் பார்த்தாள். அதாங்க, ஏதோ பிஞ்சிரும் சொன்னீங்களே, அது ஏதோ செருப்பு ரைட்? அச்சோ நிஜமா சாரிப்பா, நான் வந்து ஏதோ கோபத்துல தான் அந்த மாதிரி. நோ டென்ஷன். நான் இப்ப எதுக்கு கேட்டேன்னா, செருப்புன்னா செப்பல் தானே, எனக்கும் கொஞ்சம் வேர்ட்ஸ் தெரியும். இன்னும் நிறையவே திட்டுங்க, அப்போதானே இன்னும் நிறைய கத்துக்க முடியும். எது திட்டணுமா? சூர்யா திகைப்பாக பார்க்க அவன் சிரித்தான். இருவரும் அப்படியே வெளியே வர யுவா அங்கு நின்றிருந்தான். இருவரும் சிரித்து கொண்டே வெளியே வர அதை பார்த்த யுவாவிற்கு காண்டானது. வேகமாக சூர்யாவின் அருகே வந்தவன் அவள் கையை பிடித்தான். சூர்யா யுவாவை பார்த்ததும், விஜி தானே வரேன்னு சொன்னாங்க, நீங்க எப்படி என அவனிடம் கேட்க, அவனோ சித்தார்த்தை பார்த்ததும் வந்த கடுப்பில் அவள் பேசியதை காதில் வாங்கவில்லை. சித்தார்த்தோ யுவாதான் சூர்யாவின் கணவன் என நினைத்து கொண்டான். யுவா, இது சித்தார்த் என்னோட என அவள் பேச்சை ஆரம்பிக்க அவளை இழுத்துக்கொண்டு காருக்கு சென்று விட்டான் யுவா. சித்தார்த் சிரித்து கொண்டான். ரொம்ப பொசசிவ் போல என மனதில் நினைத்து கொண்டான். காருக்குள் வந்ததும், என்ன யுவா, ஏன் இப்படி கூட்டிட்டு வரீங்க? அவர் ஏதாவது தப்பா நினைக்க போறாரு. ஏன் நினைச்சா என்ன? அவர் என் ஃப்ரெண்டு, உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு தான் நினைச்சேன். அவள் வருத்தம் கொள்ள
யுவாவுக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. அது சாரி சூர்யா, ஒரு முக்கியமான வேலை, அதான் உங்களை சீக்கிரமா விட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். ஓ, ஆனா விஜய் தானே வரதா சொன்னாங்க, நீங்க எப்படி? அவள் கேட்க அவன் வண்டியை பட்டுன்னு நிறுத்தினான். வாட், தேவ் வரேன்னு சொன்னானா? நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? எது? அப்ப நீங்க விஜய் கிட்ட என்னை கூட்டிட்டு போறத பத்தி சொல்லலையா? ஓ காட் என்றவன் தனது மொபைலை தேட அதனை அலுவலகத்திலேயே மறந்து வைத்துவிட்டு வந்திருந்தான். சூர்யா, நான் என் போனை ஆபீஸ்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க போன்ல இருந்து தேவுக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க என காரை எடுத்தான். சூர்யா தனது மொபைலை பார்க்க அது சார்ஜ் இன்றி ஆஃப் ஆகி இருந்தது. போச்சு, என்னோட போன்ல சார்ஜ் இல்ல, இப்ப என்ன பண்றது? சூர்யா கேட்க சரி பரவாயில்ல விடுங்க, வீட்டுல போய் பேசிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி என சூர்யாவும் அதனை பெரிதாக கண்டுகொள்ளாமல் வீட்டிற்கு சென்றாள். அவர்களுக்குள் இனி வரப்போகும் பிரச்சனைகளுக்கு இதுதான் முதல் புள்ளி என்பதை எவரும் அறியவில்லை. அத்தியாயம் 45. சூர்யாவை வீட்டில் விட்டுவிட்டு யுவா அலுவலகம் சென்றான். அவள் வீட்டிற்குள் வர அஞ்சலியும் சத்யாவும் அங்கு இருந்தனர். வாங்க என அவர்களை வரவேற்றவள் அவர்களுடன் ஒன்றி போனாள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எப்படி இருந்தது அண்ணி என அஞ்சலி கேட்க சூர்யா தனது வகுப்பில் நடந்ததை விவரித்தாள். அத்தோடு சித்தார்த்தை பற்றியும் கூறினாள். அந்த பெயரை கேட்டதும் அஞ்சலியின் முகம் மாறியது. அதனை அவர்கள் இருவரும் கவனிக்கவில்லை. அக்கா, இங்கிலீஷ் எல்லாம் என்ன பெரிய மேட்டரே இல்ல, நீதான் அத பெருசா நினைச்சுக்கிட்டு பேசுறதுக்கு தயங்குற. நீ முதல்ல உன்னோட தயக்கத்தை விட்டாலே பேசுறதுக்கு தானா வந்துடும். சத்யா கூற சூர்யா தலையாட்டி வைத்தாள். இதற்கிடையில் தனது மொபைலை சார்ஜில் போடவும் மறந்து போனாள் சூர்யா. அவர்களுடன் மதிய உணவை முடித்தவள் அதன் பிறகுதான் தனது கைப்பையை எடுத்து போனை பார்த்தாள். ஐயோ, இதை மறந்துட்டனே என சார்ஜில் போட்டுவிட்டு சிறிது நேரம் கழித்து தேவிடம் பேசிக்கொள்ளலாம் என தனது வேலையை கவனிக்க சென்றாள். இங்கு யுவா தனது அலுவலகத்திற்கு வந்தவன் தனது போனை எடுத்து பார்த்தான். தேவிடமிருந்து 10 மிஸ்டு கால்கள் கிடந்தன. அங்கு தேவின் அறைக்கு சென்று பார்க்க அவன் அங்கும் இல்லை. போன் செய்து பார்க்க அதுவும் எடுக்கப்படவில்லை. குழப்பத்துடன் தனது அறைக்கு வந்தவன் எங்கு சென்றிருப்பான் என யோசித்துக் கொண்டே தனது வேலையை கவனிக்கலானான். சூர்யா போனை ஆன் செய்து பார்க்க தேவிடம் இருந்து 30 முறைக்கு மேல் மிஸ்டு கால் நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருந்தது. பதறி போனவள் ச என தலையில் அடித்துக்கொண்டு அவனுக்கு போன் செய்ய போன் எடுக்கப்படவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சிக்க போன் எடுக்கப்படவே இல்லை. ஒருவேளை கோவமா இருக்காரோ என நினைத்து கொண்டவள் சரி வீட்டுக்கு வந்தப்புறம் பேசிக்கலாம் என நினைத்து அமைதியாக இருந்து விட்டாள். மாலை நேரத்தில் சூர்யா வீட்டின் தோட்டத்தில் நின்றிருக்க கார் சத்தம் கேட்டது. அங்கு தேவி பார்த்ததும் தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. பிஜி என அவன் அருகே செல்ல போக தேவ் வேகமாக அவள் அருகே வந்தவன் அவள் கையை அழுத்தமாக பிடித்தான். அவனுக்கு பின்னே யுவாவும் பதற்றத்துடன் ஓடி வந்தான். உன் போன் எங்க? தேவ் கோபமாக கேட்க தேவ் ப்ளீஸ், சூர்யா மேல தப்பில்ல, நான் தான் அவங்கள என்ற யுவாவின் பேச்சில் அவனை ஒரு பார்வை பார்த்தவன் மீண்டும் சூர்யாவிடம் திரும்ப சாரிங்க, அது நான் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உங்ககிட்ட அவள் பேச்சை இடைவெட்டியவன் உன் போன் எங்கன்னு கேட்டேன். அவள் அங்கிருந்த மேஜையை காட்ட அவள் கையை விட்டவன் அந்த போனை எடுத்து அங்கிருந்த கல்லின் மேல் வீசினான். அவன் வீசிய வேகத்தில் போன் சுக்கு நூறாக உடைந்து போய்விட்டது. அதற்கு மேல் அங்கு நிற்காமல் தேவ் வீட்டிற்குள் சென்று விட்டான். அவனது செய்கையில் சூர்யா பதறி போனாள். இத்தனை கோபத்தை அவள் இதுவரை அவனிடம் கண்டதில்லை. கோபத்தில் அவன் பிடித்திருந்த இடமும் லேசாக வலித்தது. ஆனால் அதைவிட அவனுடைய கோபம் அவளுக்கு பெரும் வருத்தத்தையும் தந்தது. திருமணத்திற்கு முன்பு அவனுடைய இறுக்கமான முகத்தையும் திமிரான பார்வையையும் பார்த்தவள் திருமணத்திற்கு பிறகு அன்பையும் அக்கறையையும் அள்ளித்தரும் கணவனாகவே கண்டாள் அவனை. ஆனால் இந்த கோபம் புதிது. அவன் கோபத்தில் யுவாவும் அதிர்ச்சி அடைந்தான். தேவின் கோபத்தை இதற்கு முன் அவன் கண்டிருந்தாலும் சூர்யாவிடம் அவன் இத்தனை கடுமையை காட்டியது அவனுக்கும் வருத்தம் அளித்தது. சூர்யாவின் முகத்தை பார்த்தான். அதிர்ச்சி விலகாமல்
அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தாள். சாரி சூர்யா, என்னாலதான் உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. தேவ் உங்களை கூப்பிட வர்றது தெரியாம நானும் உங்களை பிக்கப் பண்ண வந்துட்டேன். அவன் உங்களை தேடி ரொம்ப அலைஞ்சிருக்கான். நான் பார்க்கலன்னா இன்னும் அப்படியே தான் தேடிட்டு இருந்திருப்பான். அந்த கோபத்துல தான் இப்படி கத்திட்டு போறான். ப்ளீஸ் சூர்யா, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் உங்களை கூப்பிட வந்தது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு எதிர்பார்க்கல. இவ்வாறு இவன் மன்னிப்பு கேட்க சூர்யா தலை குனிந்து நின்றிருந்தாள். யுவா கேட்க தலையை மட்டும் அசைத்தாள். மாலை நேரம் சூர்யா அனைவருக்கும் தேநீர் மற்றும் சிற்றுண்டி கொண்டு வந்தாள். அக்கா, அத்தா வந்த மாதிரி இருந்தது, அவங்களுக்கு டீ கொடுக்கலையா? சத்யா கேட்க, அது அவங்க ரூம்ல லேப்டாப்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன், நீ சாப்பிடு. ஓ, அப்போ நீங்களும் உட்காருங்க அண்ணி. அஞ்சலி கூற, பரவாயில்லப்பா, நீங்க சாப்பிடுங்க, நான் இதை வரேன் என உள்ளே சென்றவளுக்கு அழுகை வந்தது. தோட்டத்தில் வைத்து இவர்களுக்குள் நடந்த விவாதம் அஞ்சலி மற்றும் சத்யாவுக்கு தெரியாது. அப்பொழுது அறைக்குள் சென்று கதவை அடைத்தவன் தான் 1 மணி நேரம் கடந்தும் இன்னும் திறக்கவில்லை. நீங்க எதுவும் பேசாதீங்க சூர்யா, அவனே வெளியே வருவான் என யுவா சொல்லி சென்றிருந்தான். அதன் பிறகு அஞ்சலி சத்யா இருவரும் ஆதி இல்லத்திற்கு கிளம்பி சென்று விட்டனர். இரவு 7 மணி கடந்து விட்டது. இன்னும் அவன் வெளியே வரவில்லை. என்னவானாலும் பரவாயில்லை என சூர்யா அரைக்கதவை திறந்து உள்ளே சென்றாள். பால்கனியில் நின்று புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான் அவன். அதை கண்டதும் சூர்யாவுக்கு சற்று அதிர்ச்சிதான். அவன் அருகே சென்றாள். அவன் காலடியில் எரிந்து போன சிகரெட் துண்டுகள் 10ற்கு மேல் கிடந்தது. இப்பொழுது வருத்தம் மறைந்து கோபம் வந்தது அவளுக்கு. வேகமாக அருகே சென்றவள் அவன் கையில் இருந்த சிகரெட்டை பறித்து தூர எறிந்தாள். என்ன விஜய் இதெல்லாம்? ஹா, எத்தனை சிகரெட்? உடம்புக்கு என்ன ஆகிறது? உங்களுக்கு கோபம் இருந்தா என் மேல காட்டுங்க. எதுக்காக உங்க உடம்ப இப்படி நீங்களே கெடுத்துட்டு இருக்கீங்க? அவனும் எதுவும் பேசாமல் இருளை வெறுத்து கொண்டு அமைதியாக நின்றிருந்தான். அவனின் அமைதி இவளுக்கு இன்னும் வலியை தந்தது. எதுவும் பேசாமல் அவள் திரும்பி போக அவள் கையை பிடித்தான். மதி, அதையேதான் நானும் சொல்றேன். உனக்கு என் மேல கோபமாக இருந்துச்சுன்னா என்னை எவ்வளவு வேணாலும் திட்டு, எவ்வளவு வேணாலும் அடி, கோபப்படு. ஆனா பேசாம மட்டும் இருக்காத, என்ன அவாய்ட் பண்ணாத. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இன்னைக்கு உன்னை தேடி எவ்வளவு நேரம் பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சே தெரியுமா? உனக்காக நான் செய்யறது எனக்கு விஷயம் இல்லதான். ஆனா நீ அங்க இல்லாம போனதும் எங்க என் கையில கிடைச்ச பொக்கிஷத்தை தொலைச்சிட்டேன்னு தவிச்சு போயிட்டேன். தெரியாத ஊர்ல எங்கேயாவது போயிட்டு யாராலையாவது உனக்கு ஏதாவது என்றவன் அந்த வார்த்தையை முடிக்காமல் தலையை பிடித்து கொண்டான். என்னவில்லாமோ கற்பனை மனசுல, அதை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு என்றவனின் கண்கள் இருந்த பயம் கலக்கம் அவளையும் கலங்க வைத்தது. அந்த கோபத்துலதான் நான் உன்கிட்ட சத்தமா பேசிட்டேன், கை ரொம்ப வலிக்குதா என அவன் அப்பொழுது அழுத்தமாக பிடித்திருந்த அவளின் கையை பிடித்தான். அதனை மென்மையாக தடவி விட்டவன் சாரி என அவளை நெருங்கி நெற்றியில் முத்தமிட்டான். அந்த முத்தத்தில் இருந்த உணர்வு அவளுக்கு அவனை ஒரு கணவனாக காட்டாமல் ஒரு அன்னையாய், ஒரு தந்தையாய், ஒரு தோழனாய் காட்டியது. கண்மூடி அதனை அனுபவித்தாள். அவளை விட்டு சற்று விலகியவன் தன் இடத்தில் சென்று படுத்துக் கொண்டான். சற்று நேரம் முன்பு தன்னிடம் கோபமாக ஆக்ரோஷமாக பேசியவனது முகம் இப்பொழுது சாந்தமாக தன் நிலையை விளக்கி கூற, கடைசியில் தன்னிடம் கோரிக்கை வைத்துவிட்டு செல்வதை போன்ற அவனுடைய முகத்தையும் பார்த்தவள் அவனை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தாள். அவன் இன்னும் சாப்பிடாமல் படுத்து விட்டதை எண்ணி வருந்தியவள் கிச்சனுக்கு சென்று ஒரு தட்டில் உணவு எடுத்து வந்தாள். அறைக்குள் வந்தவள் மெதுவாக அவன் தோள்களை தொட தேவ் எழுந்து அமர்ந்தான். அவனுடைய கண்கள் சிவந்திருந்தது. அழுதிருப்பான் போல. எத்தனை கடினமானவன்! அதிகமாய் கோபத்தை மட்டுமே பிரதிபலிக்கும் அவனுடைய முகம் இன்று தாயை பிரிந்த குழந்தை போல் வாடியிருந்தது. ஒரு 3 மணி நேரம் தன்னை காணாமல் அவன் தவித்த அவனுடைய உணர்வுகளை நன்றாக உள்வாங்கிக் கொண்டாள் சூர்யா. சாப்பாட்டை எடுத்து அவன் வாயருகே கொண்டு சென்றாள். அவனும் மறுக்காமல் வாங்கி கொண்டான். நீயும் சாப்பிடல தானே, நீயும் சாப்பிடு என
தட்டில் இருந்த உணவை எடுத்து சூர்யாவுக்கும் ஊட்டினான். சூர்யாவுக்கும் கண்கள் கலங்கியது. கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சில பிரச்சனைகள் கோபத்தில் ச்ச என்ன வாழ்க்கை இது என சில நேரங்களில் தோன்ற வைக்கும். அதன் பிறகு சமாதானம் ஆன பிறகு ஏற்படும் நெருக்கம் காதலின் ஆழத்தை அவர்களுக்கு உணர்த்தும். அஞ்சலி தனது அறைக்குள் வந்தவளின் மனதில் சித்தார்த் என்ற பெயர்தான் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தது. தன்னுடைய அறையின் டிராயரை திறந்து ஒரு டைரியை வெளியே எடுத்தாள். அதன் முதல் பக்கத்தில் அஞ்சலி சித்து என்ற பெயர் எழுதப்பட்டிருந்தது. அதனுள் இருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்தாள். அது அவள் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது எடுத்துக்கொண்ட புகைப்படம். அதில் அவள் வகுப்பு மாணவர்களோடு அதே துறையை சேர்ந்த இளங்கலை இறுதி ஆண்டு மற்றும் முதுகலை இறுதி ஆண்டு மாணவ மாணவிகள் சிலரும் ஒன்றாக சேர்ந்திருந்தனர். அதில் ஒருவனது முகத்தை வருடியவள் சாரி சித்தார்த் என்றாள். அன்று அவன் மனது உடையும்படி பேசியவள் அன்று முதல் ஒவ்வொரு நாளும் இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் முகத்தை வருடி மன்னிப்பு கேட்டுக்கொள்வாள். கண்ணீருடன் அதனை மூடி வைத்தவள் சித்து என்றாள் மென்மையாக. சத்யா தூக்கம் வராமல் சிறிது நேரம் மாடியில் சென்று நிற்கலாம் என நினைத்து அங்கு செல்ல யுவா அங்கு போன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் நிற்பதைக் கண்டு இவள் திரும்பிச் செல்ல நினைக்க அவன் பேச்சில் அங்கேயே நின்று அவனை கவனித்தாள். ஹே, நிஜமாவ சொல்ற? நீ நல்லா செக் பண்ணிட்டியா? எப்படி இவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தோம்? எப்படி நீ அவன்கிட்ட சொல்லிட்டியா? சரி சரி அழாத. இப்ப என்ன? ஓகே, நான் நாளைக்கு நேரில் வரேன், சரியா? ஐயோ, சொன்னா கேளுடி. உன் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். அவன் கிட்ட சொல்லாத. ஓகே, பாய். நிம்மதியா தூங்கு, சரியா? அட விடுப்பா, உன் வாழ்க்கை என் கையில. யுவா இவ்வாறு தனது தோழி ஒருத்தியிடம் பேசிக் கொண்டிருக்க ஏற்கனவே அவனை தவறாய் எடை போடும் சத்யாவின் மனம் மீண்டும் அவனை சரியாக தவறாய் எண்ணிக்கொண்டது. அத்தியாயம் 46. யுவா போன் பேசி முடித்து திரும்ப அங்கு சத்யா நின்றிருப்பதை கண்டான். ஹாய் ஜோ, என்ன தூக்கம் வரலையா? இந்த நேரம் மாடிக்கு வந்திருக்க? அவன் கேட்க இவளோ எது ஜோவா? இது எவளோட செல்ல பேரோ? மனதில் நினைத்தவள் எதுவும் பேசாமல் கீழே இறங்க போனாள். அட நில்லு, எதுக்காக இப்போ கீழே போற? சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். செல்வங்களை தடுத்து நிறுத்தினான் யுவா. அவளை பார்த்து கொண்டிருக்க பிடித்திருந்தது அவனுக்கு. இல்ல, நான் போறேன். மீண்டும் இறங்க செல்ல அவள் முன் கைகளை நீட்டி தடுத்தான். அட நில்லுன்னு சொல்றேன்ல, இப்ப என்ன ஆகிப்போச்சு? வா என அவளை நிறுத்தி வைத்தான். அவளோ முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு அவனை பார்க்க அவளின் அந்த பார்வை அவனுக்கு வருத்தத்தை தான் தந்தது. ஏன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சிடுசிடுன்னு இருக்க? உனக்கு சிரிக்க தெரியாதா என்ன? இல்லையே, மத்த எல்லார்கிட்டையும் நல்லா தானே பேசுற. நீங்க பண்ற வேலைக்கு பின்ன எப்படி பேச முடியும்? பண்றதெல்லாம் பொறுக்கித்தனம். பின்ன இவன்கிட்ட எப்படி பேச முடியும்? வாய்க்குள் சொல்லிக் கொண்டாள். ஹலோ ஹலோ, போதும். இப்ப நீ பேசினது எதுவும் காதுல விழல. ஆனா நீ பொறுக்கின்னு சொன்னது மட்டும் நல்லாவே கேட்டுச்சு. எதுக்காக என்ன தப்பாவே பாக்குற? குரலில் சற்று தவிப்பு இருந்தது. ஆனால் அதனை அவள் உணர்ந்தாளா என தெரியவில்லை. இத பாருங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன். என்னை நிறுத்தி வச்சு பேசிட்டு இருக்கிறது நீங்க தான். தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. யுவா தனது பொறுமையை கடைபிடிக்க பெரும்பாடு பட்டான். இப்ப நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? முதல்ல நீ என்ன பாக்குற பார்வையை மாத்து. சரி, எல்லாத்தையும் இன்னைக்கே பேசி கிளியர் பண்ணிடுவோம். அப்படி நீ என்கிட்ட என்ன பொறுக்கித்தனத்தை கண்டுட்ட? எதுக்காக என்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுற? காரணத்தை சொல்லு. நீங்க பண்ற வேலையெல்லாம் நான் தான் என் கண்ணால பாக்குறேனே, காதால கேக்குறேனே. இப்ப கூட நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு கூட தானே பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, என் ஃப்ரெண்டு தான். கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுங்க. மனதில் சலித்து கொண்டவன் பேசாம போக இருந்தவளை நிறுத்தி வச்சு பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? எல்லாம் ஏன் தப்புதான். வாய்க்குள் முணங்கியவன், ஏன் பொண்ணுங்க கூட பேசினா தப்பா? பொண்ணுங்க கூட பேசுறது தப்பில்ல. ஆனா இந்த நேரத்துல நீங்க பேசின விஷயம்தான் தப்பு. யுவா முழித்தான்.
நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? அவன் பேசிய எதுவும் அவனுக்கு ஞாபகம் இல்லை. தவறான கண்ணோட்டத்தில் தான் எதுவும் பேசியதாக அவனுக்கு தெரியவில்லை. நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேசுற. நான் அப்படி எதுவும் பேசலையே. ஆமா, நீங்க பண்ற காரியங்களை விட இன்னைக்கு பேசினது கொஞ்சம் கௌரவமா தான் இருந்தது. அவன் முகத்துக்கு நேரே சொல்லிவிட்டு அவள் திரும்ப அவள் கையை பிடித்தான். அவன் பிடித்திருந்த கையையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவள் வெடுக்கென கையை உதறிக்கொண்டாள். அவனும் கோபம் மாறாமல் அப்படியே நின்றிருந்தான். இதுக்காக தான் நான் அப்பவே கீழே போக போறேன்னு சொன்னேன். உன் புத்தியை காட்டிட்டல. ஏய், பார்த்து பேசு. நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் இல்ல. நான் எதுக்கும் அழியிற மாதிரி பேசுற நீ. ரொம்ப நல்லது. இப்ப நீங்க சொன்னத அப்படியே ஒரு பெரிய போர்ட்ல எழுதி அதை கழுத்துல மாட்டிக்கிட்டு திரிங்க. அதை பார்த்து எவ்வளவு இழிச்சவா இருந்தா அவ நம்புவா. நான் இந்த ஜென்மத்துல உன்னை நம்ப மாட்டேன். எவண்டி உன்னை நம்ப சொல்லி காலில் விழுந்தா? என்ன சொல்லணும்? உன் கூட நின்று பேசிட்டு இருக்க பத்தியா? என்னதான் செருப்பால் அடிக்கணும். அதான் உன் காலில் இருக்கே, கழட்டி நல்லா அடிச்சுக்க என்றவள் நிற்காமல் சென்று விட்டாள். புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறா? மவளை எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு ஒரு நாள் மொத்தமா திருப்பி தரண்டி தனக்குள் சொல்லிக் கொண்டான். போனை எடுத்து முதலில் பேசிய தனது தோழிக்கு அழைத்தான். யுவா, சொல்லுடா, என்ன திரும்பவும் கூப்பிட்டுருக்க? ஹேய் ஊர்மி, நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா பேசினனா? என்னடா சொல்ற? எனக்கு புரியல. இல்லடி, இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நான் உன்கிட்ட பேசினேன்ல, நான் உன்கிட்ட தப்பா ஏதாவது பேசினேனா? என் தாலி செயின் அறந்து போயிடுச்சுன்னு சொன்னேன். இன்னைக்கு அவரோட பர்த்டே வேற. இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆனதும் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நீ சமாதானம் சொன்ன. அந்த செயினை நீ நாளைக்கு காலையில வந்து சரி பண்ணி தரேன்னு சொன்ன. ஏற்கனவே அதை நீ சரி பண்ணி தந்த செயின் தான். அதனால நீ என்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்க சொன்ன. அப்புறம் என அவள் சிறிது யோசித்து விட்டு, என் புருஷனுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாருன்னு சொன்னேன். அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொன்ன. எதுக்காக இப்போ அப்படி கேட்ட? நீ தப்பா எதுவும் பேசலையே. அந்த பெண் கூற, ஒன்னு இல்ல, நீ போனை வை, நான் காலையில வந்து பாக்குறேன் என்றவன் போனை வைத்து விட்டு யோசித்தான். இப்ப இதுல என்னத்தை தப்ப கண்டுபிடிச்சாவ? வெறுப்பாக நின்றான் யுவா. மறுநாள் காலை. அப்பெல்லாம் படிப்பு பிளஸ் வேலைன்னு ஓடுன. இப்ப படிப்பு பாட்டு கிளாஸ்னு ஓடுறியா? சார் உன்ன நல்லாவே கவனிக்கிறார் போல. என்ஜாய் என்ஜாய் என்றாள் சந்திரிகா போனில். ஆமா, எங்க இருந்து என்ஜாய் பண்ண? நேத்து மட்டும்தான் மத்தியானம் வர கிளாஸ். இன்னைக்கு ஃபுல் டே கிளாஸ். எல்லா சப்ஜெக்ட்ஸும் இங்கிலீஷ்ல இருக்கு. சும்மா பார்த்தாலே மண்டை கலருது. அதோட எல்லாரும் பேசுற இந்த மராத்திய கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. எப்படா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தமிழ் பாட்டு கேட்போன்னு இருக்கு. அதை கேட்ட பிறகுதான் காதுக்கும் மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். இப்படி நான் பிஸியா ஓடிட்டு இருக்கேன். என்ன பார்த்து நீ என்ஜாய்னு சொல்ற. சூர்யா தனக்கு மதிய உணவை எடுத்து வைத்துக் கொண்டே போனில் பேசிக் கொண்டிருந்தாள் சந்திரிகாவிடம். சரி சரி, நீ பாவம்தான், நான் ஒத்துக்கிறேன். சரி, கீர்த்தி எப்படி இருக்கா? அவளுக்கு போன் பண்ணேன், எடுக்கவே இல்லையே. சூர்யா கேட்க, அவ எங்க இங்க இருக்கா? ஹனிமூன் போய் 2 நாள் ஆகுது. ஓ ஆமா, அவ போக போறதா சொன்னால, நான் தான் மறந்துட்டேன். சரி சரி, அண்ணா எப்போ ஃபாரின்ல இருந்து வர போறாங்க? நீயும் எப்போ கல்யாண சாப்பாடு போட போற? எதுவும் சொல்லாம அமைதியாவே இருக்கியே. சத்தமே இல்லாம கல்யாணத்தை முடிச்சிடாத. சத்தமே இல்லாம கல்யாணத்தை முடிச்சிடாத. சூர்யா கேலி செய்ய, அதெல்லாம் பண்ண மாட்டேன், சீக்கிரமே சொல்றேன். இந்த மாசம் கடைசிக்குள்ள வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததும் நாள் பார்த்துடுவாங்க. அப்புறம் சந்து, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லு சூர்யா, என்ன விஷயம்? அது தினேஷ் எப்படி இருக்காரு? நீ அவர் எப்பவாவது பாத்தியா? எதுக்காக சூர்யா கேக்குற? இல்லப்பா, என் மனசுக்கு அவரை நினைச்சு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்ன நினைச்சிட்டே தினேஷ் அவரோட லைஃப பார்க்காம இருந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் கேட்டேன். நானும் ஒரு தடவை கீர்த்தி கிட்ட அவரை பத்தி கேட்டேன். இப்ப அவரு வெளியூர்ல வேலை பார்க்கறாரு போல. இப்போ சென்னையில இல்ல. ஓ சரி சந்து, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. நான் சாயந்தரம் வந்ததும் உனக்கு கூப்பிடுறேன். ஓகே சூர்யா, நானும் வேலைக்கு கிளம்பணும், பாய் என இருவரும் போனை வைத்து விட்டனர். சூர்யா போன் பேசி முடித்துவிட்டு
பின்னால் திரும்பி பார்க்க அங்கு தேவ் நின்றிருந்தான். தான் தினேஷை பற்றி பேசியதை அவன் கேட்டிருப்பானோ என நினைத்தவள் அதனை பற்றி எதுவும் கூறாமல் வாங்க சாப்பிடலாம் என அவனை அழைத்தாள். அவனும் எதுவும் பேசாமல் சாப்பிட அமர்ந்தான். சூர்யாவுக்கு மனதுக்குள் உறுத்தலாகவே இருந்தது. தேவ் தன்னை தவறாக நினைத்திருப்பானோ என. அது நான் தினேஷ் பத்தி என அவள் பேச வர, சாப்பிடும்போது எதுவும் பேச வேண்டாம் என கூறிவிட்டு அவன் சாப்பிட சூர்யாவும் அமைதியாக சாப்பிட்டாள். இருவரும் கிளம்பி செல்ல அவளை வகுப்பில் இறக்கிவிட்டவன், இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து உன்னை பிக்கப் பண்ண கேப் வந்துடும், அதுலயே வந்துடு, யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்றவன் அவளிடம் விடை பெற்று சென்று விட்டான். தான் இன்னும் அவனை புரிந்து கொள்ள நிறைய இருக்கிறது என நினைத்துக் கொண்டவள் வகுப்பிற்குள் சென்றாள். இங்கு தேவ் இத்தனை நேரம் தான் கட்டுப்படுத்தி வைத்திருந்த கோபத்தை தனது வண்டியில் காட்டினான். அவன் இறங்குவதற்குள் அவனுடைய ஸ்டியரிங் 100 முறைக்கு மேல் அடி வாங்கிவிட்டது. கண்ணாடியை பார்த்து தன் கண்களை மூடித்திருந்தவன் தன் பிம்பத்திடமே பேசினான். என்னடா மதிய சந்தேகப்படுறியா? சச்ச, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் அவ கூட பேச மாட்ற? அவ ஏன் தினேஷ் பத்தி பேசினா? அவதான் எதை சொல்ல வந்தால, நீதான் காது கொடுத்து கேட்கல. என்னத்தை கேட்கிறது? அவனே கேள்வியும் கேட்டுக்கொண்டு அவனே பதிலையும் கூறிக்கொண்டான். தனது காரை நிறுத்திவிட்டு அலுவலகத்திற்குள் சென்றான். மோகன் தன்னுடைய அலுவலகத்தில் தன் அறையில் அமர்ந்திருக்க கதவை தட்டி அனுமதி கேட்டு உள்ளே வந்தான் வீர். அவனை பார்த்ததும் முகம் மலர்ந்தவர், உள்ளவா வீர் என எழுந்து அவனை வரவேற்று இருக்கையில் அமர வைத்தார். எப்படி இருக்க என அவனை பார்த்து கேட்க, நல்லா இருக்கேன் சார் என்றவன் தான் கொண்டு வந்த கோப்பை அவர் முன் நீட்டினான். அவனுடைய சார் என்ற அழைப்பில் சற்று மனம் நொந்தவர் அந்த கோப்பை வாங்கி கொண்டார். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு சார். உன்னுடைய குழந்தைய பத்தி கேட்க மாட்டியா வீர்? அவனோ விரக்தியாக சிரித்தவன், நான் இப்ப வந்தது வர்மா சார் கொடுத்த ஃபைல உங்ககிட்ட தர்றதுக்காக தான். உங்க மருமக வீரா எங்க வரல என்றவன், நான் வரேன் சார் என வாசலை நோக்கி கிளம்ப செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார் அவர். மாயா அப்பொழுதுதான் தனது காரில் இருந்து இறங்கி அலுவலகத்திற்குள் வந்தாள். வீர் வெளியேறவும் அவள் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. இருவரும் முகத்துக்கு நேரே சந்தித்துக் கொள்ள வீர் அவளை பார்ப்பதை தவிர்த்து கண்டம் காணாததை போல் வெளியேற, மாயா அவன் முதுகையை வெறித்தபடி சில நொடிகள் நின்றிருந்தவள் தன்னை சமாளித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தாள்.